ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2003ல் ரிலீஸ் ஆன ஏஜென்ட் கோடி பேங்க்ஸுங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பழைய மூவி தான், இருந்தாலும் நான் சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ண மூவிஸில் இதுவும் ஒன்று. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு சின்ன பையன் ஏஜெண்டாக இருந்தால் அந்த படம் எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்தோட கதை. சின்ன பையனா ரொம்ப சின்ன பையன்லாம் இல்லை, ஸ்கூல் படிக்கிற பையன். அவன் வந்து தன் நாட்டுக்காக சிஏ ஏஜென்ட்டாக இருந்து எப்பேற்பட்ட வேலைகளை செய்ய போகிறான்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்துலேயே நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இவனோட பேர் தான் கோடி பேங்க்ஸ். எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி வந்து, அப்பா நீங்கள் தர பாக்கெட் மணி எனக்கு சுத்தமாக பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பான். இதை கேட்டோன்னே ஹீரோ, ஏண்டா இந்த வயசுக்கு உனக்கு என்னடா பண தேவை இருக்குது அப்படின்னு திட்டுவான். உபதேசம் பண்ணுறவெல்லாம் எனக்கு வச்சுக்காத, நீ நல்ல பையனாக இருந்தால் அதே மாதிரி நான் பண்ணணும்னு எதிர்பார்க்காதன்னு தம்பி கத்துவான். நீ திருந்தவே மாட்டேடாட்டு ஹீரோ போகும்போது அவங்க அம்மா, ஒரு வேலை இருக்குது அதை மட்டும் பார்த்து கொடுத்துட்டு போப்பான்னுவாங்க. வீட்டில் வெட்டியாக தானே இருக்கான் அவங்க சின்ன பையன், அவனை வாங்க வேண்டியது தானேன்னு கத்துவான். உன்னை ஒரு வேலை சொன்னால் நீ மட்டும் அதை பார்க்கணும், என்ன கோத்து விடக்கூடாதுன்னு தம்பி வர கோவப்படுவான். இதை பார்த்து வழக்கம் போல் வீட்டில் இருக்கிற அப்பா திட்டுற மாதிரியே, நான் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறீங்களாடான்ற மாதிரி கோவப்படுவார். ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அவனோட ஸ்கேட் போர்டை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு லேடி வந்து காரில் தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு லெட்டர் பாக்ஸில் லெட்டர் போட போகிறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள கிராஸ் பண்ணி தான் போவான். அந்த சின்ன பையன் சும்மா இல்லாமல் காருக்கு முன்னாடி போய் அதில் இருக்கிற ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுருவான். அந்த கார் அப்படியே ரிவர்ஸ்லேயே போகுமா. என் பையனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துவாங்க. ஹீரோவை தாண்டி தான் அந்த கார் போகும். பயங்கர வேகமாக ஹீரோ போய் அந்த காரை எப்படியோ நிறுத்த ட்ரை பண்ணுவான். நிறுத்தவே முடியாது, ஸ்கேட் போர்டே தீய ஆரம்பிச்சிடும். கடைசியாக அந்த காரில் ஒரு ஜம்ப் எடுத்து அந்த காரில் ஹேண்ட் பிரேக்கை போட்டுருவான். கிட்டத்தட்ட கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கார் போய் ட்ரெயினில் இடித்து ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். அந்த குழந்தைய ஹீரோ தான் காப்பாற்றிருப்பான். ஆனால் அடுத்த நொடி அவன் அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். அவங்க தன்னுடைய குழந்தைய எடுத்து பத்திரமா இருக்கானான்னு பார்த்துட்டு ஹீரோவை தான் தேடுவாங்க. அவன் அவனோட ஸ்கேட் போர்டை பார்த்து, புகஞ்சு போச்சா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். அதுக்கு அடுத்த சீன்லேயே ஒரு இடத்துல வந்து ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து நேனோ ரோபோட்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன், அது எப்பேற்பட்ட வேலைகளை செய்யும் தெரியுமா. இப்போ கடலில் ஆயில் லீக் ஆயிடுச்சுன்னா அதனால ஏகப்பட்ட மீன்கள் சாகும். ஆனால் நான் கண்டுபிடிச்சிருக்கிற நேனோ ரோபோட்ஸ் என்ன பண்ணுது பாருங்க அப்படின்ட்டு ஒரு மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நேனோ ரோபோட்ஸ் அவன் ரிலீஸ் பண்ண உடனே கடலில் இருக்கிற எண்ணெய் மொத்தத்தையும் அதுவே அரிச்சு காலி பண்ணிடும். பார்த்தீங்களா, இது மூலமாக இயற்கை வளங்களை காப்பாற்றலான்ட்டு அந்த சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை கேட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆள், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், மெட்டல்ஸ் எல்லாம் அதால் உருக்க வைக்க முடியுமான்ற மாதிரி கேட்பாரு. கண்டிப்பாக பண்ணலாம், அதுக்கு கொஞ்சம் வேலை பார்க்கணும்னு சயின்டிஸ்ட் சொன்னோன்னே, அதுக்கான வேலையை ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்ட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அப்புறமா சிஏயோட ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டுறாங்க. அங்கே இருக்கிற சீஃப் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாரு. அதாவது இப்போ ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட வந்து பேரம் பேசினால ஒரு ஆள், அவனை கண்காணிக்க தான் இந்த சிஏ ஏஜென்ட் இருந்திருக்காரு. இவரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இவர் சேகரித்த தகவல்லாம் இவங்களுக்கு வீடியோவில் அமுச்சு விட்டுருக்காரு. அதில் இவன் வந்து நேனோ ரோபோட்ஸை கண்டுபிடிச்சி என்னென்னவோ பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் வீடியோவில் சொல்லி வச்சிருப்பான். அதுக்குள்ளே சில ஆட்கள் வந்து அவனை அடித்து இழுத்துட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோவை நம்மளோட ஏஜென்ட் தான் அமுச்சு வச்சிருக்காரு. இப்போ அவர் உயிரோடு இருக்காரான்னு கூட தெரில. இந்த சயின்டிஸ்ட்டை நம்ம டீப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இவர் தான் நேனோ ரோபோட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு மூலமா மட்டும்தான் அவரை ட்ராப் பண்ண முடியுன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்களாம், இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம போய் அந்த பொண்ணு கூட பழக முடியுமான்ற மாதிரி கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னன்னா, நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சி நாங்கள் சிஏ ஏஜென்ட்டுக்கு ட்ரைனிங் தந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பசங்க வந்து எல்லாத்தையும் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி பசங்களை வச்சு தான் நம்ம வேலையை முடிக்கணுன்ற மாதிரி அங்கே இருக்கிற சீஃப் சொல்லுவார். அதில் நம்ம ஹீரோவோட படமும் இருக்கும். இவனோட பேர் தான் கோடி பேங்க்ஸ். இவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், திறமையான பையன், நம்மளோட எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணியிருக்கான். அதை விட முக்கியமாக இவன் பெண்களை ரொம்ப சீக்கிரமாக கவர்ந்துருவான். இப்பேற்பட்டவன் தான் நமக்கு வேணுன்ற மாதிரி ஹீரோ பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் அடுத்த சீட்லேயே இங்கே பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணு கூட பேச முடியாமல் திணறிக்கிட்டு இருப்பான். திக்கு வாய் மாதிரி திக்கி திக்கி பேசினோடனே, உனக்கு என்ன திக்கு வாயான்ட்டு அந்த பொண்ணு கேட்டுருவா. அடுத்து நம்ம ஹீரோவை போட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன திக்கு வாயா அப்படின்ட்டு அந்த பொண்ணு மாதிரியே பேசி, ஹீரோ போதும் நிறுத்துங்கடா அப்படின்ட்டு டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒருத்தவங்க வருவாங்க. எல்லாருமே அந்த பொண்ணை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து ஏதோ ஒரு கோட் வேர்ட் மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவா அந்த கோட் வேர்டை சொல்லுவான். அதாவது இவங்க ஒரு சிஏ ஏஜென்ட் தான், நம்ம ஹீரோவை கூட்டின்னு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. என்ன அப்போ அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்களா, என் நாட்டுக்காரர் நான் என்ன வேலை பார்க்க போகிறேன், நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸான்ற மாதிரி கேட்பான். இல்லை, நான் தான் உன்னை இன்சார்ஜ் பண்ண போகிறேன், நான் உனக்கு ட்ரைனிங் தர போகிறேன் ட்ரைனர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து அந்த சிஏயோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் கூப்பிட்டு போவாங்க. ஹீரோ வந்து அவங்க பின்னாடியே போகாமல் ஒரு இடத்துல நின்று அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, டே சின்ன பையா இதுக்குள்ளெல்லாம் நீ வரக்கூடாதுன்ற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போவார். ஏங்க நான் சிஏ ஏஜென்ட்டுங்க நம்புங்கன்ற மாதிரி சொல்லுவான். யார்கிட்ட நான் போய் சொல்ல பார்க்குறேன் அப்படின்ட்டு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக பார்ப்பான். அதுக்குள்ளே அங்கே அந்த சீஃப் வந்துட்டு, இவனை யார் பிடிச்சதுன்னொன்னே, நான் தான் சார் பிடிச்சேன், சின்ன பையன் இங்கே வந்து விளையாடிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லுவாரா. பிடிக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு இவனை வந்து பிடிச்சிட்டு இருக்கேன்ட்டு கோவமா அவனை திட்டிட்டு, வாங்க மிஸ்டர் பேங்க்ஸ், உங்களை பார்க்க தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க.
அடுத்து ஹீரோ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நானோ பாட்ஸ்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டோன்னே ஹீரோ புட்டு புட்டு வைப்பான். நானோ பாட்ஸ் வச்சு நிறைய விஷயங்களை செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம், ஆக்கவும் செய்யலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனையாடா சின்ன பையன் சொன்னீங்க, பையன் கில்லி மாதிரி இருக்கானே அப்படின்னு அந்த சீஃப் வந்து அந்த பொண்ணோட போட்டோ கொடுப்பாரு. இந்த பொண்ணை தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட் ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன விளையாடுறீங்களா, ஏதோ பெரிய அசைன்மெண்ட் கொடுப்பீங்க ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு நினைச்சா ஒரு பொண்ணு கூட போய் பழகணுன்றீங்கன்ட்டு ஹீரோ கோவப்படுவான். இப்போ இதுதான் முக்கியமான ப்ராஜெக்டே, அந்த பொண்ணு கூட நீங்கள் பழகினாதான் அவங்க அப்பா எப்பேற்பட்ட வேலைகளை செய்கிறாருன்னு நமக்கு தெரிய வரும். முக்கியமாக அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் பிறந்த நாள் வரப்போகுது, அதுக்குள்ளே நீ அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகியே தீரணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வேற வழி இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும் போல இருக்குன்ற மாதிரி ஹீரோ அதுக்கு ஒத்துப்பான். அதுக்கப்புறமா கேஜெட் ரூமுக்கு கொண்டு போய் நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஃபயர் மூலமாக போகிற ஸ்கேட் போர்டு இருக்கும், கார் இருக்கும், இதெல்லாம் பார்த்து ஹீரோ சந்தோஷப்பட்டுன்னு இருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு இல்லை, இந்தாங்க இந்த கிளாஸ் மூலமாக உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலான்ற வரை கொடுப்பாங்க. உடனே ஹீரோ போட்டு அந்த ட்ரைனர் லேடியை தான் பார்ப்பான். அந்த லேடி பயந்துருவாங்க, டே என்னடா பண்ணுறேன்ட்டு. பையன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க. அதுக்கடுத்து ஒரு டிவைஸ் கொடுத்து இது மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு வாட்ச் கொடுப்பாரு. இதில் இருக்கிற பட்டனை மட்டும் தொட்டுறாதீங்க, இல்லைனா ஷாக் அடிச்சிருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து ஹீரோ கிட்ட கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க செலவுக்கு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனக்கு அந்த காரு தானே குடிப்பீங்கன்னு ஹீரோ கேட்பான். காரா, ரொம்ப ஆசைப்படாத தம்பி, முதல்ல உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும், இந்த ஸ்கேட் போர்டை வச்சுக்கிட்டு ஒரு போர்டை கொடுத்துருவாங்க. கார் கொடுக்கலன்னொன்னே ஹீரோ ரொம்ப வெறுப்பாக கிளம்பி வந்துகிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு இருக்கிற ஸ்கூலுக்கு ஹீரோ மாறணும்ல, பெரிய ஸ்கூல் பார்த்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்ன கூப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து யாராவது ஒருத்தங்க எங்க கூட பேசி ஆகணும்னு சொன்னோடனே அடுத்த சீனில் அந்த ட்ரைனர் லேடி வந்துருவாங்க. கோடி பேங்க்ஸ் ரொம்ப திறமையான பையன், அப்பேற்பட்ட பையன் எங்கள் ஸ்கூலில் படித்தா எங்களுக்கு பெருமைதான்ற மாதிரி ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க மாதிரி பேசுவாங்க. பேரண்ட்ஸும் அந்த ஸ்கூலோட படத்தை பார்த்தோன்னே சரி ஓகே அப்படின்னு சம்மதிச்சிருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு ரெடியாகி போயிட்டு இருப்பான். அவனை நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. என்னங்க ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு ஏதாவது வேலை கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்கன்ட்டு ரொம்ப கடுப்பாவான். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாடுறா ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லி தரத்தி விடுவாங்க. ஹீரோ போய்கிட்டே ஒரு நிமிஷம் இருங்க, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலனா அப்படின்னு கேட்பானா. நீ அழகண்டா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ அது ஒரு அழகிய சொல்லுதே அப்படின்ட்டு ஹீரோ சந்தோஷமா உள்ள ஓடி போயிடுவான். போன உடனே அந்த பொண்ணு எங்கன்னு தேடிட்டு இருப்பான். பின்னாடியே அந்த பொண்ணு வந்து இடிச்சுட்டு சாரி சொல்லிட்டு போயிடும். ஆஹா, இந்த பொண்ணு கிட்ட பேசி அவனுமேட்டு பக்கத்துல போனா அங்க இருக்கிற பசங்களாம் ஹீரோட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ கிட்ட இருக்கிற வாட்சை வேற பிடிங்கிருவானுங்க. ஹீரோ உடனே மைண்ட்ல நினைச்சு பார்ப்பான், இவனுங்களை அடிச்சா என்ன ஆகும், அந்த பொண்ணுக்கு ஒருவேளை நம்மளை பிடிக்காம போயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே வாட்சில் இருக்க அந்த பட்டனை மட்டும் அழுத்திடாதீங்கன்னு சொல்லுவான். ஓ இதே அழுத்தக்கூடாதுன்னு சொல்றேன்ட்டு வேணும்னே அவனுக்கு அழுத்துவானுங்க. ஷாக் அடிச்சு விழுந்துருவான். இதுக்கு தான் அழுத்தக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணுவான். என்னோட பேரு கோடி பேங்க்ஸ், உங்களோட பேர் என்ன, அப்புறம் இந்த புக்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப படிப்பீங்களா, எனக்கும் புக்ஸ்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுவான். ஹீரோக்கு வந்து பொண்ணுக்கிட்ட நல்லா பேச தெரியும் தான் வேலைக்கு எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த பையன் பொண்ணை பார்த்தாலே பதறிடுறான், ஒன்றுமே பேசவே தெரியாது அவனுக்கு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு போகிற எல்லா கிளாஸ்க்கும் ஹீரோ போய்கிட்டு இருப்பான். அடுத்து டிரைவிங் கிளாஸ்க்கு தான் அவள் போவா. எனக்கு லைசன்ஸ் வேணுன்றது தான் ரொம்ப ஆசை, ஆனால் இப்போ வர சார் லைசன்ஸ் தரவே மாட்டாருன்ற மாதிரி அந்த பொண்ணு பதறிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி ஹீரோ பேசி காருக்குள்ள உட்காந்துருவான். அந்த பொண்ணு ரொம்ப மோசமாக ஓட்டி போர்டையே இடிச்சு தள்ளிடுவா. உனக்கு லைசன்ஸே கிடையாது, கீழே இறங்குன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவார் அவர். இப்படி காதாண்ட நீங்கள் கத்துனா எப்படி சார் நான் ஓட்டுறதுன்னு அந்த பொண்ணு கோவமாக பின்னாடி உட்காந்துருவா. ஹீரோ உடனே டென்ஷன் ஆகிட்டு, உனக்கு ஒரு பாடம் புகட்டினா தான் நான் சரிப்பட்டு வருவேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்கிற பிரேக்கை வந்து கட் பண்ணி விட்டுருவான். இவன் காரை ஓட்டுவான் பாருங்களேன், உண்மையிலே பயங்கரமாக ஓட்டுவான். அவருக்கு உயிர் பயம்னா என்னன்றதை காமிச்சு விட்ருவான். 2 வீல்லெல்லாம் காரை ஓட்டுவான். அந்த பொண்ணு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருப்பா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உனக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ சொதப்பிட்டேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பான். அந்த டிரைவிங் சார் போயிட்டு இருக்கும்போது சிஏ ஆட்கள்லாம் கோடி பேங்க்ஸோட லைசன்ஸை பற்றி நாங்கள் பேச வேண்டியது இருக்கு, எங்க கூட வாங்க அப்படின்ட்டு கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு போவான். இந்த ட்ரைனர் லேடி தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாரையும். ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டே பேசுவாங்க. எப்படி அந்த பொண்ணு கூட பழகிட்டியா, அந்த பொண்ணு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டாலன்ற மாதிரி கேட்பாங்க. இன்னும் அவள் கூப்பிடவே இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஹோம் ஒர்க்கு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அந்த பொண்ணு கூட பழகுற வேலையை மட்டும் பாடுறான்ட்டு ஹீரோ அடிச்சு போட்டுருவாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோவோட வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சி ஏஜென்ட்டு வீட்டில் பாத்திரம் கழுவுறதுலேருந்து கார்டனை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா அதுக்குள்ளே வந்துட்டாங்க, வரமாட்டாங்கன்னு தானே நீ சொன்னன்ற மாதிரி கேட்பாங்களா. எனக்கு மட்டும் என்ன தெரியும், வந்துட்டாங்க போய் தொலைங்கிட்டு ஹீரோ சொன்னோன்னே உடனே அவங்க பேரண்ட்ஸ் கண்ணில் படாமல் எல்லாருமே அறக்க பறக்க ஓடிடுவாங்க. அவங்க அம்மா வீட்டை வந்து பார்த்து பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. நம்ம வீடை நம்ம தானே க்ளீன் பண்ணோன்ட்டு பையன் தத்துவம் பேசுவான்.
இந்த அவனுக்கு பாக்கெட் மணி எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சைக்கை காமிச்சு கூப்பிடுவாரு. நான் நம்மளோட நாயை வாக்கிங் கூப்பிட்டு போறோமா அப்படின்ட்டு நாயை வாக்கிங் கூப்பிட்டு வருவான். அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட நாயை கொடுத்துட்டு அந்த வேனுக்குள்ள போனா எல்லாருமே குவிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா வீட்டு வேலையும் முடிச்சிட்டோம்ல, வீடு சுத்தமா இருக்குல்ல அப்படின்னோடனே ஆமா எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஒழுங்கா எங்களுக்கான வேலையை பாரு, அந்த பொண்ணு கூட பேசுறேன் அப்படின்ட்டு நம்பரே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. என்ன இங்கேயே பேசணுமா, நான் தனியாக தான் பேசுவேன் போங்கயா அப்படின்ட்டு நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவான். போயிட்டு பல தடவை பையன் ரிகர்சல் பார்ப்பான் பேசுறதுக்கு, பேசவே தெரியாது. இது எல்லாத்தையுமே அவங்க வேனில் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோவை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுட்டு இப்போ பேசலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் அடிப்பான். அந்த ஃபோனை எடுத்துருவா. ஹலோ யாருன்னொன்னே ஐயோ யாருன்னு தெரியலங்க, ராங் நம்பருங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். இதை கேட்டோன்னே வேனில் இருக்கிற அந்த லேடி இந்த பையன் தேர மாட்டான்ன்ற மாதிரி முடிவே பண்ணிடுவாங்க. அடுத்த சீன்லேயே சிஐ ஆஃபீஸில் அந்த சீஃப் கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த பையன் பெண்களை வந்து கவர்ந்து இழுப்பான்னு சொன்னீங்க, நல்ல பொண்ணுங்கிட்ட பேசுவான்னு சொன்னீங்க, ஆனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு கத்திக்கிட்டே ஹீரோ வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அந்த ட்ரைனர் லேடியும் வந்து அவன் இன்னும் சின்ன பையன் தான் சார்ன்ற மாதிரி அவனுக்காக பேசுவாங்க. இது வேலைக்கே ஆகாது, இந்த வேலைக்கு இப்போ வேற ஆளையும் நம்மளால தேட முடியாதுன்ற மாதிரி புலம்புவாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் அப்போ நாங்கள் இவனுக்கு ட்ரைனிங் தரோம் அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் செக்ஷனே நடக்கும். இந்த ட்ரைனிங் செக்ஷன் இங்கே நிறைய பேருக்கு தேவைப்படுதுங்க. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறது, எப்படி பழகிறது அப்படின்ட்டு ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் போக போக இது காதல் கிளாஸா இல்லை வேற கிளாஸான்ற மாதிரி யோசிக்க தோணும். ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு டெப்தா உள்ள போயிட்டு இருப்பானுங்க. ஹீரோலாம் என்னடா பேசுறீன்ற மாதிரி பதவிட்டு இருப்பான். அங்க இருக்கிற சீஃபே ஆஹா எனக்கே ஒரு மாதிரி ஆகுது, இன்னுமா இந்த பையன் தேராம இருக்கான்ற மாதிரி இருப்பாரு. ஹீரோக்கா ஒன்னும் புரியாது, ஆனா பிறந்து வீணா போயிட்டியதான்ற மாதிரி அந்த சீஃப் தலையிலேயே அடிச்சுப்பாரு. ஹீரோ வந்து இந்த விஷயத்துல இன்னும் ட்ரைனிங் பார்த்தாம இருக்கான். அடுத்து ஹீரோ ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உயரமான இடத்துல வந்து கொடி மாதிரி ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அவள் ஏடியிலேருந்து விழ போறா. ஹீரோ வேகமாக போய் அந்த ஸ்க்ரீனை தூக்கி பிடிச்சோன்னே அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து லேண்ட் ஆகிடுவா. இருந்தாலும் அவளுக்கு காலில் அடிபட்டிருக்கும். அங்கே இருக்கிற டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இவளோட காலை பிடிங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மருந்து எடுக்க போயிடுவாங்க. இதான் டைம்டான்ற மாதிரி ஹீரோ அந்த பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணுக்கு கூட ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சி போயிருக்கும். அதனால ஹீரோ கூட நல்லபடியாகவே பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோக்கு பேசவே தெரியாமல் இன்னும் கொஞ்சம் சொதப்பிட்டு இருப்பான். இது அந்த ட்ரைனர் லேடி கேட்டு இது தேராது, இவன் உருப்படவே மாட்டான், நான் ஏதாவது பண்ணும் போல இருக்குன்னு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அங்கேருந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்கிற டாக்டர் வந்து பிடிச்சிருவாங்க. தடவை உன்னை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் 2வது 3வது தடவை என்னை நீ ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லுவா. சரி அப்போ என்னுடைய பிறந்த நாள் இந்த வாரம் வருது, நீ வருவியான்ற மாதிரி கேட்க வருவா. கண்டிப்பாக வருவேன்ட்டு ஹீரோ அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான், வரேன்ற மாதிரி சொல்லிடுவான். அப்போ அங்கே ட்ரைனர் நர்ஸ் வேஷம் போட்டு வந்து இங்கே யாருக்கோ காலில் அடிபட்டுருக்காமே யாருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை எனக்கு இப்போ பரவாயில்லன்ற மாதிரி அந்த பொண்ணு போக ட்ரை பண்ணுவா. ஹீரோ எதுவும் வேணான்ற மாதிரி சையை காட்டுவான். இருந்தாலும் அவங்க இந்த பையன் தான் உங்களோட உயிரியை காப்பாற்றினானா, ரொம்ப அழகான பையனாக இருக்கானே, உங்களுடைய பிறந்த நாளே கொஞ்ச நாளில் வரப்போகுதுன்ட்டு உங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பையனை நீங்கள் இன்வைட் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. நான் பண்ணிட்டேனேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓ பண்ணிட்டீங்களா, அப்போ கிளம்புங்கன்ற மாதிரி அந்த பொண்ணை அமுச்சு வச்சுட்டு ஸோ அதை பீட்டம் போல இருக்குன்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. அடுத்து அந்த பொண்ணோட பிறந்த நாளும் வந்துடும். அந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுத்து இந்த இடத்துலலாம் நீ போய் ஃபாலோ பண்ணோம், எதிரிங்க எந்த ரூபத்தை இருப்பாங்கன்னு தெரியாது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஹீரோ எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க வாயில் எச்சியை தொட்டு அவனோட தலைமுடியை வார ட்ரை பண்ணுவாங்க. ஹலோ உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள், இப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போது சரி உன்னோட வேலையை போய் பாருன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோவை வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பாசமாக பார்த்துக்க ட்ரை பண்ணுறாங்க. சரி இப்போ என் கூட யார் வரப்போறா கார்லன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். யாரும் வரப்போறதில்ல, நீயே கலக்கடா தம்பி அப்படின்ட்டு கார் சாவியை கொடுத்துருவாங்க. ஹீரோக்கா சந்தோஷமே தாங்காது. ஐயா யாருன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு காரை தூக்கிட்டு தனியாலாம் போயிட்டு இருப்பான். அந்த இடத்துக்குள்ள அவன் என்ட்ரி ஆனவுடனே அங்கேயே சிஏ ஏஜென்ட்லாம் இருப்பாங்க. அவன் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டான்ற மாதிரி தகவல் தருவாங்க. அவங்க வேன்லேருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த கூலிங் கிளாஸ் தான் போட்டுன்னு இருப்பான். எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோவை. அப்போ அந்த கூலிங் கிளாஸ் ஆன் பண்ண உடனே அவங்க ட்ரெஸ்க்குள்ளே இருக்கிற கன்று எல்லாமே தெரியும். அப்பாடி பேர்பட்ட கண்ணெல்லாம் நம்மகிட்டே இல்லையன்ற மாதிரி அந்த சிஏ ஏஜென்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோ செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போய் அங்கே இருக்கிற பொண்ணுங்களை அந்த கண்ணாடி யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே அங்கே இருக்கிற ட்ரைனிங் லேடி வந்து அந்த கூலிங் கிளாஸையே ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாக உள்ள ஹீரோ போன உடனே அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சிருவா. அப்போ ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக ஒரு செயின் தருவா. அதில் ஜிபிஎஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறதுக்காக. அடுத்து ஹீரோ அந்த இடத்த கண்காணிச்சிக்கிட்டு இருப்பான். வில்ல அந்த இடத்துக்கு வந்துடுவான். இதை பார்த்தோன்னே வேனில் இருக்கிறவங்ககிட்ட நான் போய் உள்ளே பார்க்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே வந்து வெண்ட் வழியாக ஒரு டோரை கட் பண்ணி உள்ளே இறங்குவான். உள்ளே போய் பார்த்தா அவங்க ஃபுல்லாக அந்த நானோ டெக்னாலஜியை வந்து சாம்பிள் காமிச்சிட்டு இருக்காரு அந்த சயின்டிஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி ஆயில் அழிக்கிற மாதிரி தானே அந்த நானோ டெக்னாலஜியை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மெட்டல் அழிக்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருப்பான். ஒரு ஐஸ் கியூப்குள்ளே தான் அந்த நானோ டெக்னாலஜி இருக்கும். ஹீரோ மேலே வெண்ட் மூலமாக வந்து கேமராவை உள்ளே அனுப்புவான். ஃபுல்லாக நடக்கிறத வந்து வேனில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு மெட்டலை வில்லம் கொடுப்பான், இது அழிக்குதா பாருன்ட்டு. உடனே அந்த நானோ டெக்னாலஜி வச்சு அதை ஃபுல்லாக உருக்கி எடுத்துருவான்.
சரி இதை வச்சு என்ன பண்ண போறீங்க, நல்லது தானே பண்ண போறீங்கன்ற மாதிரி சயின்டிஸ்ட் கேட்பாரு. இல்ல, நாங்க எந்த நாட்டு ராணுவம் கேக்குதோ அதுக்கு விற்க போறோம், ஆயுதத்தை அழிக்க போறோம். அதாவது இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வராம தடுக்கிறதே ஒரு நியூக்ளியர் வெப்பன். இந்த வெப்பன் எங்க கிட்ட இருக்குன்ட்டு ஒரு நாடு சொல்றதுனால மத்த நாடு வந்து பயப்படும், இப்பேற்பட்ட வெப்பன் இவங்க வச்சிருக்காங்கன்ட்டு. அப்பேற்பட்ட வெப்பனையே அழிச்சிட்டா நாட்டுக்குள்ள போர் உருவாயிடும்ல, அதை தான் இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டோம்னா இந்த சயின்டிஸ்ட் ஒத்துக்கவே மாட்டாரு. நான் சொல்றதை நீ செஞ்சே ஆகணுன்ற மாதிரி மிரட்டிட்டு எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. ஹீரோ எல்லாருமே போயிட்டாங்க. நான் ஐஸ் கியூபோட சாம்பிள் ஒன்று எடுத்துட்டு வரேன்ட்டு வெண்ட் வழியா கீழே இறங்குவான். தலைகீழாவே ஃபுல்லாக லேசராக இருக்கும். அவனோட ஷூ வந்து மேக்னெட்டிக் ஷூ போல இருக்கு. அந்த ஷூ மூலமா சீலிங் மேலேயே நடந்து போவான். அந்த ஐஸ் கியூபை எடுத்துட்டு ஷூல போட்டு லாக் பண்ணுவான். அந்த ஐஸ் உருகுனாதான் நானோ டெக்லாம் வெளியே வந்துருமே. ஐஸ் உருகி நானோ டெக்லாம் வெளியே வந்து அந்த ஷூவை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோ பயந்துக்கிட்டு ஷூவை கழட்டிட்டு கீழே விழுந்துருவான். சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க யாரோ உள்ள இருக்காங்கன்ட்டு. உடனே வில்லனோட ஆட்கள்லாம் உள்ள வந்து பார்ப்பாங்க. ஹீரோ அதுக்குள்ள அவனோட கேஜெட்ஸை யூஸ் பண்ணி வெளியே வந்துருவான். அடுத்து ஹீரோ வெளியே வந்தோடனே அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்ல போக ரெடி ஆவான். உடனே ஸ்கூல்ல அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண பசங்களாம், வாடா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண போறோன்ட்டு அவனை தண்ணியில தூக்கி போறேன்ட்டு தூக்கிட்டு போவானுங்க. நான் சொன்னா கேளுங்கடான்ற மாதிரி வார்னிங் தருவான். இருந்தாலும் அவனுங்க கேட்க மாட்டானுங்க. எல்லாரையும் போட்டு அடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுருவான். இதை வந்து வில்லனோட ஆட்களும் பார்த்துருவாங்க. ஹீரோ அங்கேருந்து ஓடிடுவான், நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு. வில்லன் உடனே இப்பேற்பட்ட ட்ரைனிங்லாம் யாருக்கு கொடுப்பாங்க உனக்கு தெரியுமான்ட்டு மொட்டை கிட்ட கேட்பாரு. அந்த மொட்டை பாடிகார்டு, இவன் கண்டிப்பா சிஏ ஏஜென்ட்டாக தான் இருப்பான், இப்பேற்பட்ட டெக்னிக்ஸ்லாம் அவங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ அந்த பையனை ஃபாலோ பண்ணு, ஏற்கனவே ஒரு சிஏ ஏஜென்ட்டை சாவடிச்சிட்டோம், இன்னொருத்தான் நம்ம வழிக்கு வரானான்ற மாதிரி வில்லன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து ஹீரோவை வந்து அந்த சிஏ ஏஜென்ட் வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. அதாவது இந்த மிஷினில் நீ இனிமேல் இருக்க போகிறது இல்லைன்ட்டு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. இவன் அந்த இடத்துல சண்டை போட்டது தான் நியூஸில் ஹெட்லைன்ஸாகவே வந்திருக்கும். நீ ஒரு ஏஜென்ட்ன்றது இப்போ பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணணுன்றீங்கன்ற மாதிரி கோவப்படுவான். இப்போதைக்கு இந்த வேலையில் நீ கிடையாது, அந்த பொண்ணு கூடயும் பழகாத, ஒழுங்காக வீட்டுக்கு போ படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நீங்கள் பழகுனா பழகிறதுக்கும் போனால் போகிறதுக்கும் நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, இப்போ வளர்ந்துட்டேன், பெரிய பையன்ற மாதிரி டைலாக் பேசுவான். போடா தம்பின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அடுத்து வில்லனை காமிச்சா நார்த் போல் மாதிரி ஒரு இடம், அதாவது ஸ்னோ நிறைஞ்சிருக்கிற இடம். அந்த நானோடெக்கை வந்து இங்கே தான் உருவாக்கிட்டு இருக்காரு. கூலிங்கான இடத்துல தானே அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும். அதுக்காக தான் இப்பேற்பட்ட இடத்துல லேப் வில்லன் அமைச்சு கொடுத்துருப்பான். இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து வில்லன் கேட்டதை வந்து செஞ்சு கொடுத்துருக்கவே மாட்டாரு. நீ வந்து அழிவு வேலைக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், செய்ய மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இவன் பணத்துக்கு பண்ணி இல்லைன்னா பாசத்துக்கு பண்ணிவான்ல, இவனோட பொண்ணை கூப்பிடுவான்ற மாதிரி வில்ல சொல்லுவான். அடுத்த சீன்ல ஹீரோனி வந்து ஹீரோவை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பா. அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஆச்சரியப்படுவாங்க, என்ன ஒரு பொண்ணு நம்ம பையனை தேடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி. ஹீரோ இல்ல இவன் ஃப்ரெண்டு தான், நான் பேச போறேன்ட்டு வெளியே கூப்பிட்டு போய் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்து தான் ஒரு சிஏ ஏஜென்ட்டுங்கிறத வந்து சொல்ல ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள அந்த பொண்ணு ஹீரோவை விரும்புற விஷயத்த சொல்லிடுவா. இப்போ போய் இதை சொல்றியேட்டு ஹீரோ வருத்தப்படும் போதே அந்த பாடி கார்டு வந்துருவான் ஹீரோனியை கிட்னாப் பண்றதுக்கு. உடனே ஹீரோ வந்து அவனை தள்ளி விட்டு எல்லாருக்கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஹீரோனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா எல்லாருமே வந்து பிளாக் பண்ணிட்டு ஹீரோனியை இழுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோனியை கார்ல அமுச்சு விட்டு மொட்டை தான் வந்து ஹீரோ ஒரு குத்தி மயக்கம் போட வச்சிருவான். அப்புறம் அந்த ட்ரைனிங் லேடியும் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் தான் ஹீரோ எழுப்புவாங்க. ஹீரோ எந்திரிச்சோன்னே அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லுவான். அது எங்களோட வேலை, இதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, உன் வீட்டுக்கு போன்ற மாதிரி ஹீரோவை சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. ஹீரோவை சுற்றி இருந்த மொத்த சிஏ ஏஜென்ட்ஸும் கிளம்புறாங்க. அவன் வீட்டு வாசலில் தான் அவனை இறக்கி விட்டுருப்பாங்க. அடுத்து வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பா அம்மா காயப்பட்டிருக்கிறத பார்த்து கேட்பாங்க. இல்லை ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான், நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி ஹீரோ உள்ளே போவான். நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்ற மாதிரி அம்மா கோவமாக கத்திடுவாங்க. ஹீரோ ரூம்குள்ளே போனால் அவன் தம்பி அவனோட கேஜெட்லாம் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் என்னன்ட்டு, இதெல்லாம் ஏன்டா எடுக்கிறன்ற மாதிரி தூக்கிப்படுவான். அந்த டிவைஸ்லேருந்து ஹேலோகிராம் மூலமாக ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் சிஏ ஏஜென்ட் கிட்ட பேசணுன்னா இந்த நம்பரை அழுத்துங்க, அந்த நம்பரை அழுத்துங்கன்னுவாங்க. ஹீரோ இதை மறைச்சிட்டு, இங்கே பாரு, அம்மா கிட்ட சொல்லாத, யார்கிட்டையும் சொல்லாத, நான் ஒரு சிஏ ஏஜென்ட்டுன்னுவான். பாரா கதவுறான், நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லுவான். சரி இப்போ நீ அதை நம்பலை, அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஹீரோ அந்த மானிட்டரை பார்த்தா ஹீரோனியோட லொக்கேஷன் காட்டும். அப்போ தான் அவனுக்கு அந்த ஜிபிஎஸ் செயின் போட்டதே ஞாபகத்துக்கு வரும். உடனே சிஏ ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோனியோட லொக்கேஷனை சொல்ல ட்ரை பண்ணுவான். இல்லை உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு, உங்களோட காலை ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கட் பண்ணிடுவாங்க. ஹீரோ நான் தான் அவளை போய் காப்பாற்றணுன்ட்டு கிளம்பி போவான். தம்பி நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேனேன்னு உட்காருவான். இது ஒரு இம்சை, ஓங்கி குத்திரலாமா, தம்பியா போயிட்டானே, இங்கே பாரா நான் சொன்னதை கேட்டானா நீ எதிர்பார்க்காத ஒன்று கிடைக்கணுமா, அப்படி என்னடா தருவன்ட்டு தம்பி கேட்டோடனே அடுத்த சீனில் பார்த்தா கட்டுக்கட்டா கையில் காசு வச்சு எண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் தான் ஸ்டார்டிங் சீன்லேயே பாக்கெட் மணி வேணும்னு கேட்ட பையனாச்சே. அம்மாவுக்கு தெரியாமல் சமாளிடான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து சிஏ ஆஃபீஸ்க்கு வந்து அங்கேருந்து செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஆள்கிட்ட திட்டு வாங்கியிருப்பான்ல, அதனால ஹீரோ இன்னும் வேலையில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு கதவு திறந்து விட்டுருவான். ஹீரோ உள்ளே போன உடனே அவங்ககிட்ட ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனிங் கொடுத்த லேடி வந்து இது என்னோட கிஃப்ட்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இதுல ஜிபிஎஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க உன்னை கண்காணிக்கன்ட்டு. ஹீரோ இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு அங்க இருக்கிற ஃபயர் ஸ்கேட் போர்டை எடுத்துப்பான். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற காரை பார்ப்பான். பையன் காரையும் தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஹீரோட அம்மா பையனை நான் ரொம்ப திட்டினேன், போய் பார்க்க போறேன்ற மாதிரி ரூமுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ள தம்பிக்கார ஜம்ப் அடிச்சுட்டு ரூம்குள்ள போய் அவங்க அண்ணன் மாதிரிக்கு போர்வையை போத்திப்பான். அவங்க அண்ணன் கொடுத்த டிவைஸ்ல வந்து அவனோட வாய்ஸ் வருது. அதனால அவங்க அண்ணன் மாதிரியே பேசுவான். அம்மா எனக்கு தூக்கம் வருது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான்லாம் பெருசா எடுத்துக்கலன்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை அமுச்சு விட்டுருவான். தப்பிச்சுண்டா எப்பான்ற மாதிரி தம்பி இங்க சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோ வந்து கார்ல ஒரு இடத்துக்கு லேண்ட் ஆகிறான். இதுக்கப்புறம் பறந்து தான் போகணும் போல இருக்கு அந்த இடத்துக்கு. அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட ஹீரோ காசு கொடுத்து ஃபிளைட் மூலமா அங்க பறந்து போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற சீஃப் பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாரு, அந்த பையன் எங்க போயிருக்கிறான் இங்க இருக்கிற கேஜெட்லாம் எடுத்துக்கிட்டு. அந்த ட்ரைனிங் லேடி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணை தான் காப்பாற்ற போயிருப்பான், காப்பாத்திட்டு வந்துருவான் நம்ம பையன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, அந்த பையன் கொஞ்ச நேரத்துல இங்க வந்தாகணும், இல்லைன்னா உன் வேலை காலின்ற மாதிரி திட்டி அமுச்சு விட்டுருவாரு. அந்த முட்டா பையில யாரா உள்ள விட்டதுன்னு பின்னாடி இந்த செக்யூரிட்டி நான் தான் சார் விட்டேன்னுவான். ஓ நீ தான் விட்டியா, உன் வேலை இனிமே காலிடா அப்படின்ற மாதிரி மறைக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ ஒரு இடத்துல இறங்கியிருப்பான். அவனோட ஃபயர் ஸ்கேட் போர்டை வச்சுட்டு அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரு வேலி இருக்கும், அதையும் கட் பண்ணிட்டு உள்ள போனோன்னா ஆட்கள்லாம் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அந்த ஸ்கேட் போர்ட்ல இருந்துலாம் கீழே விழுந்து வர எல்லாருமே அடிச்சு போட்டு சமாளிச்சுட்டு போயிட்டு இருப்பான். கடைசியா ஹைட்டா ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணும்போது மரத்துல மாட்டிப்பான். இப்படி என்ன வவ்வால் மாதிரி தொங்க விட்டானுங்களே அப்படின்ற மாதிரி ஸ்கேட் போர்ட்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா பயங்கரமா சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த ட்ரைனிங் லேடி பறக்கிற ஒரு கேஜெட் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன தம்பி ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேட்பாங்க. எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களே, நானே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த போர்டில் இருக்க பெல்ட் அவுத்தோன்னே கீழே விழுந்துருவான். எப்படி என்ன ஃபாலோ பண்ணீங்க, நான் தான் நீங்கள் கொடுத்த ஜிபிஎஸ் டிவைஸை வெஸ்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லுவான். நான் கொடுத்தது ஜிபிஎஸ் இல்லடா, தங்கத்தில் உனக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட், நாங்கள் அவசரத்துக்கு உதவும் தான் நீ எடுத்துன்னு வந்த ஸ்கேட் போர்டில் கூட ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட உதவிலாம் எனக்கு தேவைப்படாதுன்ற மாதிரி ஸ்கேட் போர்டு எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவான். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்ற மாதிரி கேட்பாங்க. தேவையில்ல, அந்த பொண்ணை காப்பாற்ற போறேன்னான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். நான் அதுக்கு தாண்டா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன், வா போலான்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஹீரோவா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டு நான் இப்படி நேராக ஏறவான்ற மாதிரி கேட்பான். விவரமா இருக்கே, திரும்பி ஏறான்வாங்க. சின்ன பையன் ஆசைப்பட்டா அது கூட அலோவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏறிப்பான். அப்புறமா அவங்க அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி பறந்து அந்த இடத்துக்கு போய் லேண்ட் ஆகிடுவாங்க. ஹெலிகாப்டர் மூலமாக அந்த டைமில் தான் வில்லனும் அந்த இடத்துக்கு வந்து லேண்ட் ஆவான். அப்போ டோர் ஓப்பனில் இருக்கும், அது மூலமாகவே அவங்க உள்ளே வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிப்பாங்க. சரி வாங்க நம்ம ஹீரோனியை கண்டுபிடிக்கலான்ட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சி போயிட்டே இருக்கும்போது ஹீரோனியும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் போய் அவளை காப்பாற்றிட்டு வரேன்ட்டு ஹீரோனியை பார்க்க போவான். அங்கே இருக்கிற டோரோட லாக்கை உடச்சிட்டு அவன் உள்ளே போயிடுவான். ஹீரோ கேமராவில் படாமல் வந்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடலான்ற மாதிரி கூப்பிடுவான். அந்த பொண்ணு இங்கே என்ன நடக்குது உண்மையை சொல்லு, நீ சொன்னாதான் நான் வருவேன்ற மாதிரி சொல்லுவா. ஓடி வந்து ஹீரோ ஒரு ஜம்ப் எடுத்து அந்த பொண்ணை வச்சு மறைச்சிப்பான். எதுக்குடா இப்போ திருடுற மாதிரி பண்ணுறேன்னு அந்த பொண்ணு கத்துவா. கேமரா இருக்குமான்ற மாதிரி சொல்லுவான். இப்போ இவன் ஓடி வந்ததே கேமராவில் மாட்டியிருக்கும். இதை வந்து அந்த மொட்டை தலையை பார்த்துட்டு பாஸ் அந்த பையன் இங்கேயே வந்துட்டான்ற மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம ஆட்களை ரெடி பண்ணிட்டு வில்ல ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோனிகிட்ட எல்லாம் சொல்கிறான், நான் வந்து ஒரு சிஏ ஏஜென்ட், உன்னை கண்காணிக்க தான் வந்தேன்ற மாதிரி சொல்லுவான். நம்ப மாட்டான் முதல்ல. என்ன எதுக்குடா அப்போ நீ கண்காணிக்கணுன்ற மாதிரி கேட்பா. அது காரணம் உன் அப்பா தான், உன் அப்பாவோட நானோ டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் உன் பின்னாடி நான் வந்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ என்னை ஏமாத்திட்டல, என்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன்னு அந்த பொண்ணு காத்த ஆரம்பிச்சிருவா. அப்படியே ட்ரைனிங் கொடுத்த அந்த லேடி வந்து எல்லா இடத்துலையும் பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இங்கே பாரு, முதல்ல அவங்க சொன்ன வேலையை தான் நான் செஞ்சேன், அதுக்கப்புறம் என்னோட மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன், நான் உன்னை இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் என்னை வேலையை விட்டே தூக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவான். அவளும் கொஞ்சம் மனசு மாறின உடனே அந்த ட்ரைனிங் லேடி கதை திறந்துட்டு போகலாமான்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் நர்ஸு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பாளா. அவங்களும் சிஏ ஏஜென்ட் தான், வா கிளம்பலான்ற மாதிரி 3 பேரும் போக பார்த்தா எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இவங்க 3 பேரையும் பிடிச்சி கூப்பிடும் போகும்போது ஹீரோ வாட்சில் இருக்க பட்டனை அழுத்தி விட்டுருவான். எல்லாருக்கும் ஷாக் அடிச்சிடும். அந்த ட்ரைனிங் லேடி வந்து பாம்போட ரிமோட்டை தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோ அதை எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். இவங்க 2 பேரை மட்டும்தான் பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. உன் பொண்ணு நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஒழுங்காக நேனோ ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரிமோட்டில் ப்ரோக்ராம் பண்ணி கொடு, இல்லைனா இந்த ஐஸ் கியூப் உருகி இதில் இருக்கிற நேனோ ரோபோட்ஸ் உன் பொண்ணை காலி பண்ணிடுன்ற மாதிரி மிரட்டுவான் வில்ல. அதனால வேற வழி இல்லாமல் சயின்டிஸ்ட்டும் அதுக்கான ப்ரோக்ராமை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒழுங்காக அவளை விட்டுரு, இல்லைனா இந்த இடத்துல ஃபுல்லாக பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், வெடியை வச்சிருவன்ற மாதிரி மிரட்டுவான். இருந்தாலும் வில்லன் கேட்காம அந்த பொண்ணு மேலே ஐஸை வச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோ வந்து பாம்பை ட்ரிகர் பண்ணிடுவான், எல்லா இடத்துலையும் வெடிய ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த பக்கம் எஸ்கேப் ஆகிட்டு அந்த ட்ரைனிங் கொடுத்தவங்க வந்து மொட்டை கூட சண்டை போடுவாங்க. ஹீரோவும் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுன்னு இருப்பான். ஹீரோன் என்ன பண்ணுவான்னு பார்த்தா கீழே வந்து ஐஸ் கியூப் எடுத்து வில்லனோட வாய்க்குள்ள போட்டு விட்டுருவா, முழுங்கடான்ட்டு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாக போகிறான். இந்த பக்கம் அந்த மொட்டை ரிமோட் எடுத்துட்டு எப்படி என் பாசம் காப்பாத்துறதுன்னு கேட்பான். ப்ரோக்ராமே பண்ணலடா வெண்ண அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹீரோ வந்து சண்டை போட்டுனே அந்த இடத்துல ஒரு பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிடுறான். இந்த இடத்துல பாம்பு வெடிச்சு எல்லாமே எரியறதுனால அந்த ஐஸ் கியூப்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே ஓடுங்கன்ட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க.
நானோ பார்ட்டிகல்ஸ் வெளியே வந்து அந்த இடத்தையே அரிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. முதல்ல சயின்டிஸ்டும் ட்ரைனிங் லேடியும் வந்து ஹெலிகாப்டர் கிட்ட போயிருவாங்க. ஹீரோ வந்து பைக் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து லேண்ட் ஆயிடுவான். இவங்க எல்லாருமே போலான்ட்டு 3 பேரும் ஹெலிகாப்டர்ல ஏறிப்பாங்க. ஹீரோ தான் அந்த டோர் ஓபன் பண்ணுவான். அந்த டோர் ஜாம் ஆயிடும். ஐயோ வேற வழி இல்ல போல இருக்குன்ட்டு ஹீரோ கீழே குதிச்சிருவான் அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு. அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து அங்க இருக்கிற படி ஹெலிபேடுன்ட்டு எல்லாத்தையும் அரிச்சிரும். ஹீரோ உடனே யோசிச்சு என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கிற ஐஸ் எல்லாத்தையுமே வெளியே இருக்கிற கதவை நோக்கி தூக்கி அடிப்பான். எல்லாமே நானோ பார்ட்டிகல்ஸ் தானே, அது உருகி அந்த கதவையே உடச்சி விட்டுரும். புத்திசாலிடா நீ அப்படின்ட்டு அந்த ட்ரைனிங் லேடி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க. ஹீரோ மட்டும் கஷ்டப்பட்டு அந்த மலையை பிடிச்சி ஏறி மேலே வந்துருவான். சரி ஹெலிகாப்டர் ஏறிடலான்ட்டு ஹீரோ வெயிட் பண்ணும்போதே மொட்டை தலையை வந்துருவான். என் பாஸ் செத்ததுக்கு நீ தான்டா காரணம், உன்னை கொல்லாம விட மாட்டான்டான்ட்டு ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுவான். அவங்க பறந்து வந்த கேஜெட் அங்கேதான் இருக்கும். பத்தாவது குறைக்கு ஹீரோ வச்சிருக்கிற பாம் வேற வெடிய போகுது. ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த மொட்டை கூட சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல அவனை லாக் பண்ணிடுவான் பின்னாடி திருப்பி வச்சு. உன் மாமியார் வீட்டுக்கு ஒன்று அமுச்சு வைக்கிறேன், ஒழுங்கா போய் தொலைறான்ட்டு அதில் ஒரு கண்ட்ரோல் பட்டன் இருக்கும், சிஐஏ ஆஃபீஸ்ன்ட்டு. அதை அழுத்தி விட்டுருவான். ஆட்டோமேட்டிக்காவே இது பறந்து சிஐஏ ஆஃபீஸ்க்கு தான் போகுது. அவனை அமுச்சு விட்டு ஹீரோ ஹெலிகாப்டர்ல ஒரு ஜம்ப் எடுத்துருவான். சீக்கிரம் போங்க பாம்பு வச்சிருக்கன்ட்டு ஹீரோ கத்துனோடனே ஓகேன்ட்டு அவங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு தூரமா போவாங்க. அப்போதான் பாம்பு பிளாஸ்ட் ஆகி அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன, சிஐஏயோட பெரிய ஆஃபீஸரே செய்ய முடியாத வேலையை நம்ம ஹீரோ தனியாலாம் நின்று செஞ்சிருக்கான். சிஐஏ ஆஃபீஸ்க்கு ஹீரோ போனா அவனுக்கு பேட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மொட்டையை அங்கே தான் அடிச்சு வச்சிருப்பாங்க. என்ன மொட்டை நல்லா இருக்கேன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா, வெளியே வந்தேன்னா என் கையில தான் சாவுன்ற மாதிரி மொட்டை மிரட்டிக்கிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோவை ட்ரைனிங் தந்த லேடி பார்த்துட்டு தலையை வர வருவாங்க. நிறுத்திட்டு, ஓ உனக்கு இந்த பண்ணா பிடிக்காது இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு அப்பதான் பிடிக்காது, இப்போ பிடிக்கும், ஏன்னா நீங்க என்னோட ட்ரைனர்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். தப்பா சொல்லிட்ட கோடி, இதுக்கப்புறம் நம்ம பார்ட்னர்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அடுத்து உள்ள போனோன்னே ஹீரோக்கு ஒரே பாராட்டு தான். கட்டி பிடிச்ச ஒருத்த கொலை பண்ண ட்ரை பண்ணிடுவான் ஹீரோவை. அப்புறம் அங்க இருக்கிற கேப்டனு எல்லாருமே சல்யூட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த இடத்தோட சீஃபே வந்துட்டு, கலக்கிட்ட கோடி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ ஏற்பட்ட சாதனையை நம்ம நாட்டுக்காக நீ பண்ணியிருக்க. உனக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். உனக்கு என்ன வேணும்னு கேளு, எல்லாத்தையும் நான் தரேன்ற மாதிரி கேட்பாரா. ஹீரோ எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் வேணும்னுவான். விவகாரமான ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க. என்னன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லைசன்ஸ் கேட்டிருப்பான். அந்த பொண்ணு ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டான். அந்த பொண்ணு ரோட்டையே பார்க்காம பாட்டு பாடிக்கிட்டே தலையாடிக்கிட்டு இருப்பான். ஹீரோ தான் பதறிட்டு இருப்பான். உனக்கு போய் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தேன் பாரு, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுமான்னு பயந்துகிட்டு இருப்பான். அடுத்து இவங்க 2 பேருமே கடற்கரை ஓரமாக உட்காந்துட்டு காதலை பரிமாறிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல சிஏ ஆஃபீஸ்லேருந்து, கோடி நீ வந்தே ஆகணும், ஒரு இம்பார்ட்டன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. நம்ம நிலைமை எங்க இவங்களுக்கு புரிய போகுது அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு 2 பேரும் முத்தம் கொடுக்குறாங்க. இதோட ஏஜென்ட் கோடி பேங்க்ஸ்ங்கிற இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்கு, அது வேணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.